You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், ஈவினிங் டைம் ஆகிடுச்சி. சரி, ஓகே, ஒரு காஃபியை போடுவோம் அப்படின்னு நினச்சோம். காஃபி போடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து திருத்தணிக்கு போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து பாய் சொல்லிவிட்டு நம்ம அப்புறமா காஃபியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். திருத்தணி ஒன்றும் பெரிய தூரம்லாம் இல்லை, கிட்ட தான். பட் வந்து இருந்தாலுமே வந்து குட்டி பசங்களாம் போகிறாங்க. ஸோ வந்து அவங்கள நம்ம வந்து வழி அனுப்புறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு. இது வந்து பெரம்பூர் அந்த சைடு தான் போகிற ட்ரெயின்லாம் வரும். ஸோ இங்கே அவ்வளோவா கூட்டம்லாம் கிடையாது. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நேரத்துக்கு கஜ கஜான்னு இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப காலியாக இருந்தது. இது வந்து கப்புள்ஸ்க்கு ஏற்ற பிளேஸுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு கேட்குறதுக்கு. இதை சுற்றி பார்த்தாலே வந்து பாறை, பூத்து, இது என்னது, செடி கொடி அப்படி தான் இருந்துச்சு. நடுவில் மட்டும் ஒரு மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. வெளியெல்லாம் கொஞ்சம் லாங்காக வண்டி விட்டால் வண்டியை கூட தூக்கிட்டு போயிடுவாங்க போல், அப்படி இருக்குது பிளேஸ் எல்லாமே. அதனால வண்டி எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க. இங்கெல்லாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கேட்பானான்னு கூட தெரில, அப்படி இருக்குது. இதில் வேறு இது ஃபுல்லாகவே ரயில்வே பிளேஸுன்னு வேறு ஏதாவது கடை போட்டால் கூட தூக்கி எடுத்துகிட்டு போய் விட்ருவான். இங்கே தான் போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். இதை பராமரிக்கிறதுக்கும் யாரும் இருக்காங்களா இல்லையா, என்ன நடக்குது, என்ன கவர்மெண்ட்டுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். ஒரு வழியாக வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் என் ட்ரெயின் வருமான்னு பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயினுமே கூட்டமாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது ட்ரெயின் வரத்துக்கு. ஸோ வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். இப்படி போகிற ட்ரெயினுமே ஓரளவுக்கு ஓகே தான். நார்மலாக நம்மளுக்கு வந்து தாம்பரம் ட்ரெயின் எப்படி போகுதோ அது மாதிரி தான் இந்த சைடுமே போய்கிட்டு இருந்தது. இந்த சைடும் போது அந்த சைடும் போது நம்ம வந்து நார்மலாக வந்து இது பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம எங்கேயாவது போகணுன்னா நாங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எதுவுமே எடுக்கல. ஜாலியாக போய் நின்றுட்டு ஒரு வழியாக வந்து ட்ரெயினில் வந்து வழி அனுப்பிச்சிட்டோன்னே அதுவுமே கூட்டமாக தான் இருந்துச்சு அந்த ட்ரெயினு. கொஞ்ச நேரம் கழித்து வந்து காலியாகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஆஃபீஸ் பீக் டைமில் வந்து எல்லாருமே ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், அதனால் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 4 ஸ்டாப் போனோடனே குறைஞ்சிடும் கூட்டம் அப்படின்னு சொன்னனால ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏறினவங்க எங்கேனே தெரில, கூட்டத்தில் ஆளே காணோம். பட் இருந்தாலுமே வந்து ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் நின்றுட்டுருந்தோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் ஒரு வழியாக வந்து அவங்களுக்கு வந்து டாட்டா சொல்லிட்டோம். டாட்டா சொல்லிவிட்டு நம்ம வந்து சரி, ஓகே, நம்ம எந்த பணிக்காக கிளம்பணுமோ அதை நம்ம மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டு தென் வந்து பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்மளும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்னாப் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு ஒரு வழியாக வந்து நீங்களே பாருங்கள், இந்த பிளேஸ் பார்த்தா எப்படி இருக்குது, இப்படிலாம் தான் இருந்துச்சு அந்த பிளேஸு. ஒரு வழியாக வந்து அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி வந்து யூஸ்வலாக நம்ம போகிற மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக போகலான்னு நினச்சோம். பட் நாங்கள் போகல, நம்மளுக்கு வந்து காஃபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூரே வந்து ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அடித்து முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து நாங்கள் காஃபி ஷாப்புக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து காஃபியை போடுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து பப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, என்னென்ன பப்ஸ் இருக்குது, பப்ஸு கொஞ்சம் வந்து சூடு பண்ணி தருவான் போல். இப்போல்லாம் எல்லா கடையிலும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பப்ஸுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சூடு பண்ணி கொடுத்தோன்னே அது வந்து சிக்கன் பப்ஸு சொல்லியிருந்தேன் நான். நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் செஞ்சுருக்கான் போல் பப்ஸு. பட்டு தெரில, நான் சொல்லன்னு நல்லா தான் இருந்துச்சு பப்ஸு. சில கடையில் வந்து நீட்டுச்சுலாம் வச்சு அப்படியே சூடு பண்ணி கொடுப்பேன். சரி, ஓகே, பப்ஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காப்பியை போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த காப்பியை வந்து ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு இருந்தேன். இதில் வேறு காப்பியுமே ஓகேவாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நல்லா இல்லைன்னா. இந்த காப்பி ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த டபரா செட்டுக்கும் சேர்த்து காசு வாங்கிட்டு தெரில. உங்கள் வீட்டுக்கிட்டலாம் காஃபி எவ்வளோ ரேட் அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்து ஒரு 2 ஆற்றிட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் காஃபி டேஸ்ட் வைஸ் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஓகே காய்ஸ், இது மாதிரி வந்து நீங்களும் வந்து டபரா செட்டில் காஃபி குடிச்சிருக்கீங்களா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து ஒரு வழியாக வந்து நாங்கள் காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு திரும்பியும் வந்து நம்ம பயணத்தை செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்
தென் வந்து நம்ம ஒர்க் என்ன ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே தான். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லலான்னு தான் இந்த வீடியோலேயே நான் வந்திருக்கேன். நான் ரொம்ப கொஞ்ச நாளாக வந்து ரெகுலராக வீடியோஸ்லாம் போடுறது கிடையாது. அது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டு வந்து சும்மா ஒரு ஜாகிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக வேர்த்து போயிடுச்சு. வேர்த்து போயிட்டு நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகே கைஸ், ஏதாச்சும் நிறை குறைகள் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் நிறை குறைகளை என்னால் தீர்க்க முடிந்தால் நான் கண்டிப்பாக தீர்ப்பேன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.